10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க +1 டாபிக்ல வந்து இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா the parts of flowering plants. என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படினா the parts of flowering plants வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இப்போ ஒரு plants அப்படினு எடுத்துக்கிட்டாலே எஸ்பெஷலி என்னென்ன பார்ட்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படினு பாத்தீங்க அப்படினா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூட் ப்ளஸ் ஸ்டெம். சரிங்களா? இந்த ரெண்டு பார்ட் நமக்கு என்னது இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டிகல். அதுக்கப்புறம் அப்பர் ரீஜனில் ப்ரெசென்ட்டாக இருக்குது என்ன அப்படின்னா லீஃபோட கேரக்டர் இல்லையா? அப்போ அந்த லீஃபுங்கிறது நமக்கு என்னது ஒரு இம்பார்ட்டண்டாக ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் தான் நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா லீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டோட பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்பெஷலி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர், அதுக்கப்புறம் லீஃபோட கேரக்டர், ஃப்ளவரோட கேரக்டரு, அதுக்கப்புறம் லீஃபு, அதுக்கப்புறம் ஸ்டெம்முக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட்டு, இது கீழே இருக்கிறது ப்ரைமரி ரூட்டு, அதுக்கப்புறம் இருக்கிறது செகண்டரி ரூட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது அப்பர் பார்ட்டில் இருக்கிறது ஷூட் சிஸ்டம், கீழே இருக்கிறது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, இது வந்து ரைசோ ஜீனஸ், அது வந்து நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேலோ ஜீனஸ் அல்லது வந்து ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், அது நமக்கு வந்து பிளிமியூல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், த ஷூட் சிஸ்டம். ஓகேங்களா? சரி, அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எஸ்பெஷலி எதில் அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா ஜிம்னோஸ்போம் பிளான்ட்லேயும் ஆஞ்சியோஸ்போம் பிளான்ட் கேரக்டர் தான் நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஞ்சியோஸ்போமோட கேரக்டரை பேஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆஞ்சியோஸ்போம். த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இஸ் கால்ட் த ஆஞ்சியோஸ்போம் ஆர் மேக்னிலியோஃபைட்ஸ். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா மேக்னிலியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? there is a sporophyte that consisting of the axis and the underground root system. அப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ரூட் சிஸ்டத்தோட கேரக்டர். அண்ட் அண்ட் ஏரியல் அப்படி இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு என்ன பேருனா ஷூட் சிஸ்டம். அப்போ இது பிளிமியூல், இதோட கேரக்டர் அப்படின்னா ரேடிக்கல். திஸ் ஆர் ஷூட் சிஸ்டம் as is a stem, branch and leaves. The root system that consists of root and the lateral branches வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். மோஸ்ட்லி வந்து இந்த செகண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு எந்த பிளான்ட்டில் வந்து அதாவது எஸ்பெஷலி டைகாட் பிளான்ட்டில் மட்டும்தான் டேப் ரூட் சிஸ்டம் இருக்குது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கும். இப்போ மோனோகாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்காது நமக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செகண்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து இருக்காது. ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி ஷூட் சிஸ்டம் அண்ட் ரூட் சிஸ்டம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ரூட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்பெஷலி அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் and the nutrients and the anchoring the plant particle. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது நமக்கு வந்து பிளான்ட்டோட பார்ட்டிகல் வந்து பிடிச்சுக்கணும் கெட்டியமா. சரியா? அது ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ். அதுக்கப்புறம் வாட்டரை கண்டக்ட் பண்ணக்கூடியது, வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி கொண்டு போகிறது, நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணிக்கிறது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இந்த ஷூட் சிஸ்டத்தோட நமக்கு ரூட் சிஸ்டத்தோட இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டிகல். திஸ் இஸ் அ ரூட் இஸ் அ நான் கிரீன் கேரக்டர். அது எப்படி இருக்கு நமக்கு வந்து நான் கிரீன் கேரக்டராக இருக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எதுவுமே கிடையாது. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் கிரீன் சப்ஸ்டன்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா லியூகோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இஸ் கால் த ஆஞ்சியோஸ்போம் ஆர் மேக்னலோஃபைட்டான்னு சொல்லக்கூடியது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ டிசெண்டிங் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ட் தட் இஸ் யூஸ்வலி க்ரோ இன் டு த சாயில். மோஸ்ட்லி ரூட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிக்காக இருக்கும், நெகட்டிவ் ஃபோட்டோசிந்தசிஸாக இருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ பாசிட்டிவாக எப்படி இருக்கும் ஜியோட்ராஃபிக் கேரக்டராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஒரு சில ரூட்ஸ் மட்டும் எக்ஸம்ஷன் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். It is a developed from the radical which is the first structure that come out when the seed
placed in the soil. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது. சரியா? அது ப்ரோஃபில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு என்ன பேருனா ப்ரோஃபில். ப்ரோனா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு கேரக்டர். The root is responsible for absorption of water and nutrition to the anchoring of the plant. அப்ப கீழ பிடிச்சுக்கிறது என்னது? எஸ்பெஷலி வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரூட்டோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ரூட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், நம்ம நான் கிரெயின் பார்ட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லியூகோபிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ லியூகோபிளாஸ்ங்கிறது என்னது? கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ். ஓகே, இதில் இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரூட் இஸ் அ டிசெண்டிங் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட். என்ன போர்ஷனில் இருக்கும் அப்படின்னா எஸ்பெஷலி ரூட் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிசெண்டிங் போர்ஷனில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். என்ன போர்ஷனில் இருக்கும் அப்படின்னா டிசெண்டிங் போர்ஷனில் அரேஞ்ச் ஆகிருக்கும். த பிளான்ட் ஆக்சிஸ் ஜெனரலி நான் கிரீன் இன் கலர் ஆஸ் இட் இஸ் அ லேக் குளோரோஃபில். என்ன கிடையாது நமக்கு? லேக் குளோரோஃபில். ஸோ இட் இஸ் அ நான் கிரீன் பிளான்ட் கேரக்டர். அப்போ லேக் குளோரோஃபில்னு என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? அந்த பார்ட்டுக்கு என்ன பேருன்னா லியூகோபிளாஸ்ட் ஆர் கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ ஜெனரலி நான் கிரீன் கலர் ஆஸ் இட் இஸ் அ லேக் குளோரோஃபில். லேக் குளோரோஃபில். ஓகே, குளோரோஃபில் வந்து பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு நான் கிரீன் பார்ட்டிகல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ டஸ் நாட் பொசஸ் த நோட் அண்ட் இன்டர்நோட் பட்ஸ் கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, தென் இட் இஸ் த பேரங்கைமாட்டஸ் செல்ஸ் இஸ் கால் த ரூட் கேப். சரிங்களா? இப்போ பேரங்கைமாட்டஸ் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும், நம்ம வந்து ரூட் கேப் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ ஜென்ரலி த நான் கிரீன் இன் கலர் ஆஸ் இட் இஸ் அ லேக் குளோரோஃபில் டஸ் நாட் பொசஸ் த node and internode and the buds, the exception in a sweet potato and the numbers of rootaceae, root bears, bud and which is the help of vegetative propagation, the help of the vegetative propagation. And then it bears the root hairs. அப்போ root hairs னு சொல்லக்கூடியது என்னது? நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கு இல்லையா? அப்போ to absorb the water and minerals from the soil. Absorb the water and minerals from the soil. It is a positive geotrophic and negatively phototrophic in nature ப்ரெசென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேரக்டர் ஃபீச்சர் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. The root is a descending portion of the plant axis. Generally the non-green in color as it is a lake chlorophyll. என்ன கிடையாது? குளோரோஃபில்னு சொல்லக்கூடியது கிடையாது. அப்போ டஸ் த நாட் பொசஸ் த நோட் அண்ட் இன்டர்நோட் அண்டு பட்ஸ் எக்ஸப்ஷன் எதை மட்டும் இல்லை அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோவோட கேரக்டர் மட்டும் இதில் வராது. ஓகே, and the numbers of rootaceae, root bears the bud which is a help of vegetative propagation, the help of the vegetative propagation. அப்போ வெஜிடேட்டிவ் என்னது? நமக்கு பாடி செல் கேரக்டர் சொல்கிறோம் இல்லையா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் சொல்லுவோம். அப்போ வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ரூட்டோட கேரக்டர் நமக்கு தேவை. அப்போ bears the root hairs to absorb the water and minerals from the soil, and then it is a positive geotrophic and negatively phototrophic in nature. Okay, positively எப்படி இருக்கும் நமக்கு? இது வந்து geotrophic character ஆகும், negatively phototrophic nature ஆகும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்தது region of the root. The root tip is covered by the dome shaped. root tip என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா dome ஷேப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். The parenchymatous cell is called the root cap. The root tip is covered by the dome shaped. The parenchymatous cells is called the root cap. The protect the meristematic cell in the apex. The pantanus அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரூட் கேப் இஸ் ப்ரெசென்ட். இதில் கொஷின் கேட்பாங்க. இப்போ பேண்டனாஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்டனாஸை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ரூட் கேப் சிஸ்டம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பர்சிஸ்ட் இன்சைடு த ரூட் கேப் ஆர் ரூட் பாக்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு? நமக்கு ரூட் பாக்கெட்டோட கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம்? கொஷின் கேட்கலாம். அப்போ ரூட் பாக்கெட் எதில் இருக்குது அதோட பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் நிறைய கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணி வச்சுக்கணும்? இதை பேஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கணும். அடுத்தது மெயினாக வந்து நமக்கு இந்த பேண்டனாஸ் அப்படின்னா 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க. மல்டிபிள் ரூட் கேப் இஸ் ப்ரெசென்ட். பிஸ்டியா இன்சைடு த ரூட் கேப். த ரூட் பாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட்டாக இருக்கும். அந்த ரூட் பாக்கெட் எதுக்காக அப்படின்னா அதுக்குள்ளே ஏர் இருக்கும். அப்போ ஃப்ளோட்டிங்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ பிஸ்டியா இன்சைடு ஆஃப் த ரூட் கேப் இந்த ரூட் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் கேப்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ ரூட் கேப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா ஏர் ஃபில்லாக இருக்கும். அப்போ ஏர் ஃபில்லாக இருக்கும்போது நமக்கு என்னது? இது வந்து ஃப்ளோட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, சரி. திஸ் ரூட் கேப் இஸ் அ ஃபாலோயிங்
three decile zone have been classified based on the meristematic activity. இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், 3 கேரக்டர் நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் meristematic zone, zone of elongation, zone of maturation என்ன பண்ணிக்கலாம், நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். மெரிஸ்டமேட்டிக் ஜோன், த ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், ஜோன் ஆஃப் மெச்சுரைசேஷன். ஓகே சார், ரைட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரீஜன் ஆஃப் த ரூட் கேரக்டர் பாருங்கள். இந்த டயக்ராம் நமக்கு வந்து 2 மார்க் கொஷினில் அல்லது 3 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே இருக்கிறது இது வந்து நமக்கு வந்து ஒரு டைகாட்டோட ரூட் கேரக்டர் கேட்டிருக்கான்னு வச்சிங்களேன். அப்போ இதில் வந்து நம்ம பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ரூட் ஹேர்ஸ் மேலே இருக்கிறது, அதுக்கப்புறம் ரீஜன் ஆஃப் த செல் மெச்சுரைசேஷன், region of the cell maturation, region of the அதுக்கு கீழே இருக்கிறது என்ன அப்படின்னா region of cell elongation, region of the cell elongation, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது region of the cell division. அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா செல் டிவிஷனோட பார்ட்டிகல், அதுக்கப்புறம் கீழே என்ன இருக்கும் ரூட் கேப் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ரூட் கேப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா, இந்த பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு 5 டைப்ஸாக பிரிச்சுக்கிறோம். ஓகே, மேலே இருக்கிறது ரூட் ஹேர்ஸு, அதுக்கு அடுத்தது ரீஜன் ஆஃப் த செல் மெச்சுரைசேஷன், ரீஜன் ஆஃப் த செல் எலாங்கேஷன், ரீஜன் ஆஃப் த செல் டிவிஷன். ஓகே, அதுக்கப்புறம் ரூட் கேப் அப்படின்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே சரி, இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ஜோன், ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், ஜோன் ஆஃப் மெச்சுரேஷன் என்ன பண்ணுறோம் நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். ஓகே சரி, இப்போ நமக்கு டயக்ராம் போட்டிருக்கோம் பாருங்கள். டேப் அவுட் சிஸ்டம்னா எப்படி இருக்கும், ஒரு ஃபைப்ரட் சூஸ் சிஸ்டம் அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ டேப் அவுட் சிஸ்டம் பாருங்கள், நமக்கு வந்து நல்லா டீப்பாக உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாயில் உள்ளுக்குள்ளே வரைக்கும் எப்படி இருக்குது, நமக்கு வந்து ஒரு கட்டை மாதிரி போய்கிட்டே இருக்குது. சரிங்களா, அப்போ அந்த மாதிரி கூடிய ரூட் சிஸ்டம் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு இந்த ஜிம்னோஸ்போம்லையும் ஆஞ்சியோஸ்போம்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைகாட் பிளான்ட்டில் டேப் ரூட் சிஸ்டம் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே மோனோகாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ரூட் சிஸ்டம் இருக்கும் அப்படின்னா ஃபைப்ரட் சூ சிஸ்டம் சொல்லக்கூடியதாக ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதாவது செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு இருக்காது. ஓகேவா, சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம் 3 ஜோனாக பிரித்தோம் இல்லையா. சரி, மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தி ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன், இட் இஸ் அ லைஸ் ஜஸ்ட் எபோவ் த ரூட் கேப். எங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு, ஜஸ்ட் எபோவ் த ரூட் கேப்புக்கு மேலே அரேஞ்ச் ஆகிருக்கு. ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ லைஸ் ஜஸ்ட் எபோவ் த மெரிஸ்டமேட்டிக் ஜோன், ஜஸ்ட் எபோவ் த மெரிஸ்டமேட்டிக் ஜோன். இட் இஸ் அ லைஸ் எபோவ் த ஜோன் ஆஃப் த எலாங்கேஷன். அடுத்த கேரக்டர் என்னது நமக்கு ஜோன் ஆஃப் த எலாங்கேஷன் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ ஜஸ்ட் லைஸ் த ஜஸ்ட் எபோவ் த ரூட் கேப் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் ஜோன். ஃபஸ்ட்டு பாருங்கள் மெரிஸ்டமேட்டிக் ஜோனோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிடுறேன் பாருங்கள். The meristematic cells are actively divide and continuously increasing in the number. ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது மெரிஸ்டமேட்டிக் ஜோனு, the just above the root cap, first point. Second point, the meristematic cells actively divide into the continuous increasing in the number. அதுக்கப்புறம் this is the main growing in a tip of the root, the main growing in a tip of the root. இந்த மாதிரி நமக்கு என்னது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் த செல்ஸோட கேரக்டர், பொசிஷன். சரிங்களா, இது பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஜோன் ஆஃப் எலாங்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ லை ஜஸ்ட் above the meristematic zone இருக்குது. டைப் ஆஃப் செல் என்ன அப்படின்னா elongated செல். அடுத்தது the cells increasing the length of the cause the enlargement of the root. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா enlargement of the rootக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் zone of maturation, zone of the maturation, it is slice about the zone of elongation. எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இதோட பொசிஷன் கேட்டாங்கன்னா zone of maturationக்கான பொசிஷன் வந்து it is a lies above the zone of elongation. Mature differentiated in cell, mature differentiated in cells. The cells differentiated into the various tissue like epidermis, cortex and vascular bundle. இது எப்படி differentiation ஆகுதுன்னு பாருங்க. எபிடெர்மிஸா இருக்கு, cortex, vascular bundle. It is also produce a root hairs which is absorb water and minerals from the soil, absorb water and minerals from the soil. Okay, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணலாம் 3 மார்க் கொஷினில் நமக்கு அல்லது 5 மார்க் கொஷினில் கொஷின் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்குது. அதனால் இதை பார்த்து வச்சுங்க. ஓகே சரி, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறதுல டேப் ரூட் சிஸ்டம். அடுத்த பேஸ் நமக்கு என்ன அப்படின்னா tap root system. ஓகே, இப்போ tap root அப்படின்னால என்ன மீனிங் நமக்கு, the primary root. This is the direct prolongation of the radicle when the primary root persists and the continues to grow as in a dicotyledon. The form
the main root of the plant and it is called the taproot. The taproot produces the lateral root that further branches into the finer roots. The lateral root along with the branches together is called the secondary, அதாவது செகண்டரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ டேப் ரூட் சிஸ்டத்தில் என்ன இருக்கும், நமக்கு செகண்டரி ரூட்ஸோட கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் அட்வான்சிஸ் ரூட் சிஸ்டத்தோட கேரக்டர். அப்போ அட்வான்சிஸ்ங்கிறது நமக்கு என்னது, ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் அதர் தேன் radical is called the adventitious root system. It may be developed from the base of the stem or node. எங்க பேஸ் பண்ணி growth ஆகுது அப்படின்னா ஸ்டெம் அல்லது நோடு. நோடுகளோட கேரக்டர் தான் இங்கே தான் இருக்கும். நோடு, இன்டர் நோடு. இப்போ நம்ம சுகர் கேன்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் எப்படி இருக்கும், நமக்கு நோடு இன்டர் நோடுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? இது நம்ம மெரிஸ்டமேட்டிக் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர் கேலரி மெரிஸ்டம் சொல்லுவாங்க. அப்போ இன்டர் கேலரி மெரிஸ்டம் எதில் இருக்குது அப்படின்னா எஸ்பெஷலி 4AC, அதாவது கிராஸ், ரைஸ், சுகர் கேன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளான்ட் வரக்கூடிய எல்லாத்துலையும் என்ன இருக்கும், நமக்கு நோடு இன்டர் நோடுன்னு சொல்லக்கூடியது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அப்போ எதெல்லாம் இருக்குன்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க பாருங்கள். மோனோஸ்டீரா டெலிசிகா, அதுக்கப்புறம் ஃபைக்கஸ் பெங்காலிசிஸ், பைப்பர் நைக்ரம். சரிங்களா? இதில் என்ன இருக்குது, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நோடு அண்டு இன்டர் நோடோட கேரக்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்தது, இட் இஸ் அ மோஸ்ட் ஆஃப் த மோனோகாட். The primary root of the seedling is a short lived and the lateral root arise from the various region of the plant body. This is a bunch of the thread like root equal in the size which is a collectively is called the root system of the generally. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு கொத்தா இருக்கும் வேர். சரிங்களா? நீங்கள் வந்து எதில் பார்க்கலாம் அப்படின்னா இந்த சுகர் கேன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஃபுல்லாக நம்ம வந்து பிக் பண்ணிவிட்டு பறிச்சுட்டு அதை நம்ம வந்து கழுவி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு, நமக்கு அந்த ரூட் எல்லாமே ஒரு கொத்தாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பறிக்க முடியும். அந்த மாதிரி வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். This is a fibrous root system generally found in a grass. Example, Oryza sativa, Eleusine coracaina and Penicitum americanum சொல்லக்கூடியது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட். இப்போ ரூட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the root they perform the two kind of the function, especially name a primary and secondary function. என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா primary and secondary function வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. First one, absorb the water and minerals from the soil. இது நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட் அப்படிங்கிறதுல அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில், அப்சர்வ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். அதுக்கப்புறம் ஹெல்ப் டு த ஆங்கர் டு த பிளான்ட் ஃபார்ம்லி இந்த சாயில். அப்போ அது நல்ல கெட்டியமாக என்னது, நமக்கு கெட்டியாக வந்து நமக்கு வந்து நம்ம சாயில் பார்ட்டிகளை பிடிச்சிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அப்போ மெயின் என்னென்ன ஃபங்க்ஷன் கேட்பாங்க, ஹெல்ப் டு ஆங்கர் த பிளான்ட் ஃபார்ம்லி இன் த சாயில், அப்சர்வ் வாட்டர் அண்ட் த மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் கேரக்டர். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் செகண்டரி ஃபங்க்ஷன். சரி, இப்போ செகண்டரினா என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேப் ரூட்ஸ் மாடிஃபிகேஷன் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எ ஸ்டோரேஜ் ரூட். என்ன கேரக்டர் அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் ரூட். இதில் வந்து நமக்கு கோனிக்கல் ரூட் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா கோனிக்கல் ரூட் சிஸ்டம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபியூசிஃபார்ம் ரூட் சிஸ்டம், அதுக்கப்புறம் நேஃபிஃபார்ம் ரூட் சிஸ்டம் சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன ரூட் சிஸ்டம் பாருங்கள். டேப் ரூட் சிஸ்டம், டேப் ரூட் மாடிஃபிகேஷனில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எ ஸ்டோரேஜ் ரூட்டு, அதுக்கப்புறம் கோனிக்கல் ரூட்டு, அதுக்கப்புறம் ஃபியூசிஃபார்ம் ரூட்டு, அதுக்கப்புறம் நேஃபிஃபார்ம் ரூட் ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் ரூட் மாடிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டேப் ரூட் அண்ட் தென் டேப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம இது தனியாக நமக்கு வந்து பெரிய ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அந்த சார்ட் பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரூட் மாடிஃபிகேஷனில் டேப் ரூட் மாடிஃபிகேஷன், அட்வான்சிஸ் ரூட் மாடிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம 2 பார்ட்டிகளாக நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். சரியா? அதாவது எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேப் ரூட் அண்ட் த அட்வான்சிஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். ஓகே, டேப் ரூட் அண்டு எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். டேப் ரூட் அண்டு அட்வான்சிஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு டேப் ரூட் அப்படிங்கிறதுல வந்து திரும்பவும் நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஸ்டோரேஜ் அண்டு பிரீத்திங்னு பிரிக்கிறோம். ஸ்டோரேஜ் ரூட்டு, அதே மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம பிரீத்திங் ரூட்டுன்னு சொல்லி பிரிச்சுக்கிறோம். ஸ்டோரேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் இருக்குது. கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நேபிஃபார்ம்னு என்ன பண்ணிக்கலாம் 3ஆக பிரிச்சுக்கலாம். ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது அட்வான்சிஸ் ரூட் மாடிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ், மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்டு வைட்டல் ஃபங்க்ஷன் பிரிச்சுக்கலாம். இப்போ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நமக்கு டியூபரட்ஸ் ரூட்ஸ்ட்டு,
fasciculated root, nodulous root, monoliform root, annulated root. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட் ரூட்டு, ஸ்டில்ட் ரூட், கிளம்பிங் ரூட், பட்ரஸ் ரூட். ஓகே, வைட்டல் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்பிபயாட்டிக் ரூட்டு, ஃபோலியார் ரூட்டு, சக்கிங் ரூட் அண்டு ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம தனித்தனியாக அதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா, இதான் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின் கேட்பாங்க. திரும்ப நல்லா பார்த்து வச்சுங்க. ரூட் மாடிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேப் ரூட் சிஸ்டம், இது ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரீத்திங் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம், நேபிஃபார்ம். இந்த ப்ரீத்திங் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைசோபோரா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீசிஸில் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்குது. அதாவது மாங்க்ரோவ் பிளான்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளான்ட்டில் வந்து நமக்கு வந்து சாயில் வந்து அசிடிக்காக இருக்கும். அப்போ அதோடைய ரூட் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆப்போசிட் ஜியோட்ராபிசமாக இருக்கும். அதில் வந்து இந்த நெமட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிற ப்ரீத்திங் ஸ்போர்ஸ் இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் அட்வான்சிஸோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டோரேஜ், மெக்கானிக்கல் அண்ட் வைட்டல் ஃபங்க்ஷன் பிரிச்சுக்கலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் டியூபர்ஸ், வெசிகுலேட்டட், நோடோலோசஸ், மோனோலிஃபார்ம் அண்ட் ஆனுலேட்டட். அண்ட் மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட் ரூட், ஸ்டில்ட் ரூட், கிளம்பிங் அண்ட் பெட்ரஸ் ரூட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தனித்தனியாக நம்ம டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட முக்கியமான வைட்டல் ஃபங்க்ஷன் கேட்பாங்க. எப்பிபைட்டிக், ஃபோலியார் ரூட்டு, சக்கிங் ரூட். சக்கிங்னா உரியக்கூடியது, சரிங்களா. அப்போ இந்த மாதிரி இருக்க ரூட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேராசிட்டிக் கேரக்டராக அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த கஸ்குட்டா அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்புறமேட்டு நமக்கு ஒரு சில ரூட் பேராசைட்டு, ஸ்டெம் பேராசைட் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வேறு ஒரு ஃபுட் மெட்டீரியல் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக எப்படி இருக்கும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அது ஒரு ரூட் மாதிரி உரியிற மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தட்டிக் ரூட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரெசென்ட்டாக. இதெல்லாம் என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த வைட்டல் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய கேரக்டரில் வந்து நமக்கு வரும். ஓகே, சரி. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி நமக்கு என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூட் ஜோன் அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட். மெரிஸ்டமேட்டிக் ஜோன், ஜோன் ஆஃப் எலாங்கேஷன், ஜோன் மெச்சுரேஷன் சொன்னோம் இல்லையா, அந்த டேபிளர் காலம் இருக்கும். அந்த டேபிளர் காலம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு இந்த கேரக்டரி ஃபியூச்சர் ஆஃப் கொஷின் கேட்கலாம். கேரக்டரி ஃபியூச்சர் ஆஃப் த ரூட் சிஸ்டம் கேட்டாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு என்னது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசெண்டிங் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட் ஆக்சிஸ். இதே மாதிரி எப்படி இருக்கும் நமக்கு நான் கிரீன் பிளான்ட் கேரக்டராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். டஸ் நாட் பொசஸ் த நோட் அண்ட் இன்டர் நோட் பேர்ட்ஸ் அண்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்காது. அண்ட் தென் எக்ஸப்ஷன், this is a sweet potato and members of the rutaceae, root bears but which help of the vegetative propagation க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி it is a bears root hairs to the absorb water and minerals also form in the soil. It is a positively geotrophic and negatively phototrophic என்ன நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் தென் ரீஜன் ஆஃப் ரூட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்பெஷலி இந்த இடத்துல ரூட் டிப் இஸ் கவர்ட் பை த டோம் ஷேப்டு பேரங்கைமாட்டஸ் செல் இஸ் கால் த ரூட் கேப். அதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நம்ம வந்து ரூட் கேப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, இது நமக்கு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ரூட் ஹேர்ஸு, region of the cell maturation, region of the cell elongation, region of the cell division and root cap. இது மெரிஸ்டமேட்டிக் zone, zone of elongation, zone of maturation. ஓகே, இப்போ டேப் ரூட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேரக்டர் இருக்குது நம்ம கேட்பாங்க. டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது இதில் எஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா the primary root is a direct prolongation of the radicle. The tap root that produce the lateral root that is further the branches into the finer root. Lateral root along with this it is a branches together is called the secondary root system. அப்போ secondary அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எதில் இருக்கும் அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டத்தில் தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செகண்டரி இதில் வந்து அட்வான்சிஸ் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ரூட் டெவலப்பிங் இன் எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் அதர் தென் ரேடிக்கலை தவிர. ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. மோனோஸ்டீரா டெலிசிகா, அதே மாதிரி ஃபைக்கஸ் பெங்காலின்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஃபைப்ரட் சூசஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரைசா சட்டைவா ரைஸு, எலுசின் கோரக்கைனா, மோஸ்ட்லி அந்த போயேசி ஃபேமிலியில் வரதெல்லாம் இப்படி தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். பெனிசிட்டம் அமெரிக்கானம் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் வந்து நமக்கு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. சரியா, primary and secondary function, absorb the water and minerals from the soil, help to the anchor with the plant
formed in the soil. Secondary function பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the taproot modification of the storage root இதில் மூணா பிரிச்சிருக்காங்க conical, fusiform and napiform root structure. root modification பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா especially taproot system, advanced system பிரிச்சிருக்கிறோம். taprootல storage, breathingனு பிரிச்சுக்கலாம். ஸ்டோரேஜில் கோனிக்கல், ஃபியூசிஃபார்ம் அண்ட் நேபிஃபார்ம். அட்வான்ஸ்டில் ஸ்டோரேஜ், டியூபஸ், வெசிகுலேட்டட், நோடுலோசஸ், அதே மாதிரி மோனோலிஃபார்ம் அண்டு ஆனுலேட்டட். மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா ஃப்ரூப், ஸ்டில்ட்டு, கிளம்பிங் அண்டு பட்ரஸ் ரூட்டாக இருக்கும். வைட்டல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எபிஃபைட்டிக், போலியார் ரூட்டு, சக்கிங் ரூட் அண்டு ஃபோட்டோசிந்தசிஸோட கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பேஸ் பண்ணி நமக்கு என்னது இருக்கக்கூடிய மோனோகாட்டோட கேரக்டர். ஓகே.